அன்பு நேயர்களே, நாம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் குறித்தான பல வகையான செய்திகளை வழங்கிய வண்ணம் இருக்கின்றோம். அந்த வகையில் பார்க்க போகின்ற போது, முன்னாள் அமைச்சர் தேவானந்தா அவர்கள் லெபனான், பலஸ்தீன், அதாவது பலஸ்தீன லிபரேஷன் ஆர்கனைசேஷன், பலஸ்தீன விடுதலை இயக்கம் மற்றும் இந்திய இராணுவத்தின் பயிற்சி பெற்ற ஒரு இராணுவ தளபதியாகவே அவர் ஆரம்ப காலத்தில் தன்னுடைய போராட்ட ரீதியில் அவர் பயிற்சி பெற்ற ஒரு போராளியாக முன்னிலைப்படுத்தி போராடி இருக்கின்றார். அந்த வகையில் பார்க்கின்ற போது ஏராளமான செய்திகள் எமக்கு யாழ்ப்பாணத்தில் நண்பர்கள் பெயர் குறிப்பிட விரும்பாத அளவுக்கு எமக்கு செய்திகளை வழங்கிய வண்ணம் இருக்கின்றார்கள். ஏராளமான செய்திகள் வந்தாலும் நாம் உங்களிடம் எடிட் பண்ணி குறைத்து உங்களிடம் சொல்லக்கூடிய செய்திகளை மாத்திரம்தான் நாம், இல்லாட்டி இது 1 hour எல்லாம் போகும். நான் முடிந்த வரைக்கும் மிக அதிகமாக சுருக்கத்தின் மூலம் கொண்டு வந்திருக்கிறோம், ஷார்ட் செய்யப்பட்டு. முன்னாள் அமைச்சர் தேவானந்தா அவர்கள் பாதுகாப்பு அமைச்சகத்தால் இபிடிக்கு வழங்கப்பட்ட பல்வேறு ஆயுதங்கள் குறித்த விவரங்களை தெளிவாக வழங்கியிருந்தார். இருப்பினும் விசாரணையின் போது தேவானந்தா அவர்கள் தனது வாக்குமூலத்தை தமிழில் பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழ் தனது தாய்மொழி என்றும் அது ஒரு அதிகாரபூர்வ மொழி என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே அவரது அரசியலமைப்பு உரிமையாக தமிழில் வாக்குமூலம் பதிவு செய்ய அவருக்கு உரிமை உண்டு என்ற ரீதியில் அவர் அங்கு இருக்கின்றார். தேவானந்தாவை விசாரித்த சிஐடி அதிகாரிகள் தமிழில் வாக்குமூலம் பதிவு செய்யவில்லை ஆரம்பத்தில். அதன் பின்னர் இந்த 48 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவு கிடைச்சு இல்லையா, அந்த டைம்ல தான் தமிழ் அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு தமிழில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அவர் விடாப்பிடியா இருந்தபடியால். ஏனெனில் சிஐடிக்குள் அவங்க மிரட்டி அதட்டி அவங்களோட பாசையெல்லாம் அதிகமாக எடுக்கிறது. அதெல்லாம் முடியாது. நீ ஒருத்தனை மொழிபெயர்க்க வச்சு அவன் பேச அவங்க இஷ்டப்படி எழுதுவாங்க. அவன் என்ன பேசலாம் அங்க போயிட்டு எழுதுவாங்க. இவர் எல்லாத்தையும் படிச்சு பார்த்துருப்பார். தமிழ் தானே, நீ எழுதுதா, அது அடம் முடிக்குங்க. அதெல்லாம் பொல்லாத பலுக்கட்டை இல்லையா. இலங்கை இராணுவத்துடன் இணைந்து விடுதலை புலிகளுக்கு எதிராக போராடிய டக்ளஸ் தேவானந்தா முன்னாள் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் அப்போது தலைவருமான தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதை எல்டிடி புலிகளின் ஆதரவாளர்கள் அல்லது அனுதாபம் உள்ள மக்கள் வரவேற்றிருக்கின்றார்கள். புலிகளின் ஆதரவாளர்களாக இலங்கை ஆயுதப்படைகளுக்கும் புலிகளுக்கும் இடையிலான போரின் போது பாதுகாப்பு அமைச்சினால் அவருக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் குற்ற கும்பலுக்கு வழங்கினார் என்பதுதான் குற்றச்சாட்டு. ஏற்கனவே நான் பலமுறை சொல்லிட்டேன் இல்லை, தேவானந்தா அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருந்தார். அவரது தலைமையின் கீழ் இபிடிபியையும் தேவானந்தாவையும் ஒரு துரோகி அணி என்று முத்திரை குத்தி அவரை கொல்ல பல முயற்சிகளை புலிகள் மேற்கொண்டு அதில் முற்று முழுதாக புலிகள் தோல்வி கண்டவர்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு தனக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்து அவரை கைது செய்திருக்கின்றது சிஐடி. அவருக்கு ஒரு போதும் எதிர்பார்க்கலங்க. டிசம்பர் 26ஆம் தேதி நேரில் ஆஜராக தேவானந்தாவிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தார். ஆனாலும் முன்னாள் அமைச்சர் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு பயணம் செய்து வெள்ளிக்கிழமை குற்றப்புலனாய்வு துறையிடம் ஆஜரானார். தான் கைது செய்யப்படுவார் என்று அவருக்கு எந்த சந்தேகம் ஒருபோதும் ஏற்படவில்லையா. இது இந்தியாவோட அழுத்தம் தான் என்று மீண்டும் நாங்கள் அதை பதிவு செய்கிறோம். அது போன்ற பார்ப்போம். முதல் சந்தர்ப்பத்தில் நோர்வேயின் அனுசரணையுடன் 2002ஆம் ஆண்டில் யுத்த நிறுத்தம் அமலுக்கு வந்தது. அதன் பின்னர் இபிடிபி தங்கள் துப்பாக்கிகளை பாதுகாப்பு அமைச்சகத்திடம் திருப்பி அனுப்பியதாக கூறப்படுகிறது. அதன் விளைவாக போர் நிறுத்த காலத்தில் பல நிராயுத பாணிகால இபிடிபி உறுப்பினர்கள் புலிகளால் வடக்கில் பல இடங்களில் விரட்டி சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இது உண்மையாங்க. நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். என்ன, நம்ம நண்பர் ஒருவர் 2000ஆம் ஆண்டிலே கொல்லப்பட்டார் புலிகளால. அக்கரைப்பட்டு பஸ் ஸ்டாண்டில் வைத்து பட்டப்பகல் ஒரு 12 மணி அளவில் நான் லண்டனில் இருக்கும் போது நடந்தது. அக்கரைப்பட்டில். இது சம்புநாத போடியாரின் கடைசி புதல்வன், நம்ம நண்பன். யுத்த நிறுத்தம் உடைந்த பின்னர் மீண்டும் போர் வெடித்த பிறகு இபிடிபிக்கும் அரசுக்கும் இடையில், அதாவது இபிடிபிக்கு மீண்டும் அரசாங்கம் துப்பாக்கிகளை வழங்கியது. 2வது சந்தர்ப்பமான 2009 மே மாதம் புலிகளின் இராணுவ தோல்வியை தொடர்ந்து யுத்த முடிவுக்கு வந்தது. அதன் பின்னர் கட்டம் கட்டமாக இபிடிபியின் ஆயுதங்கள் பாதுகாப்பு அமைச்சகத்திடம் ஒப்படைத்துள்ளார்கள்.
இப்போதான் நாங்க விடயத்துக்கு வரோம். இப்போது சர்ச்சைக்குரிய துப்பாக்கிகள் பாதுகாப்பு அமைச்சிடம் ஒப்படைக்கப்பட்டதா அல்லது அதில் ரிட்டர்ன் ஒப்பம் பெறப்பட்டதா என்ற சந்தேகம் நமக்கு வந்திருக்குது. காரணம், தேவானந்தாவை வைத்து சிங்களம் விளையாடி விட்டதோ என்ற சந்தேகமும் இப்பொழுது எழுந்துள்ளது. சமரசிங்க ஆராய்ச்சிக்கு மதுஸ் லசித என்கிற மாகந்துரு மதுஸ் ஒரு பாதாள உலக கிரிமினல் மற்றும் போதைப் பொருள் கடத்தக்காரன் ஆவான். அவன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் அரசியல் ரீதியாக செல்வாக்கு மிக்கதாகவும் இருந்தார். அவன் 2006 துபாய்க்கு இடம்பெயர்ந்து அங்கிருந்து தனது போதைப் பொருள் வலையமைப்பை இயக்கினான். அவன் பிப்ரவரி 2019 போதைப் பொருள் குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டு மே 2019 இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டான். மதுஸ் தனது சட்டவிரோத நடவடிக்கைகளை மற்றும் காவல்துறையுடனான மிக நெருங்கிய தொடர்புகள் குறித்து பல தகவல்கள் வழங்கியதாக கூறப்படுகிறது. உயர் அரசியல்வாதிகள், மூத்த அரசு அதிகாரிகள் மற்றும் உயர் போலீஸ் அதிகாரிகள் பலருக்கும் இந்த விஷயத்தில் அவன் தொடர்படுத்ததாக சொல்லப்படுகின்றது. அந்த ஒரு நோக்கத்தில் அவனை போட்டு தள்ளிக்கிறாங்க. அக்டோபர் 2020 பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஹெரோயினை கண்டுபிடிக்க மதுஷை கொழும்பு மாளிகாவத்தவில் உள்ள தேசிய வீடமைப்பு திட்டத்திற்கு போலீசார் அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. காவல்துறை வெளியிட்ட அதிகாரப்பூர்வ மதிப்பின்படி மதுஷ் 2 அடையாளம் தெரியாத நபர்களால் சுடப்பட்டார். போலீஸ் பதிலடி கொடுத்த போது துப்பாக்கி சண்டை நடந்ததாம். மதுஷ் துப்பாக்கி சூடு சிக்கி கொல்லப்பட்டாராம். நல்லா இருக்காத. இந்த காவல்துறையின் கதையை பலர் நம்பவில்லை. திட்டமிட்டு என்கவுண்டர் செய்யப்பட்டார் என்பதா உண்மை. வாழ்த்துக்களப்பா. மதுஷின் நடவடிக்கைகள் குறித்து மீண்டும் விசாரணை நடத்தும் காவல்துறை இங்கதான் வாரானா சந்திரன். மதுஷின் நடவடிக்கைகள் குறித்து மீண்டும் விசாரணை நடத்தும் காவல்துறை மதுஷ் தொடர்பான பல பாரதூரமான விஷயங்களை விசாரிக்காமல் தேவானந்தாவுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கி விசாரிக்க வேண்டும் என்பது உண்மையில் சந்தேகம் வருதா இல்லையா? மதுஷ் குறித்து ஏகப்பட்ட அரசியல்வாதிகளை தொடர்பு இருக்குது. அது சொல்ல போனா மொட்டு காட்சிக்குள்ள நிறைய பேருக்கு, நூற்றுக்கணக்கான பேருக்கு இருக்கு தொடர்பு. அவங்களுக்கு மொய் வச்சது வாங்கி திண்டல. அதை விட்டுட்டு இப்ப டாக்டர் தேவானந்தா கொண்டு இந்த துப்பாக்கியை மட்டும் கேட்கிறான். எப்படி இருக்குது இது? கொஞ்சம் மக்களாம் யோசிக்கணும். புலிகள் மற்றும் புலிகள் ஆதரவு அணிகள் டாக்டர் தேவானந்தாவை வெறுக்கின்றன. எனில் அவர் புலிகளை எதிர்த்து ஆயுதப்படையுடன் சேர்ந்து அவர்களுக்கு எதிராக போராடினார். எனவே தேவானந்தாவின் தற்போதைய இக்கட்டான நிலையை கண்டு அவர்கள் மகிழ்ச்சியில் திணறுகின்றார்கள், பட்டாசு வெடிக்கின்றார்கள். டக்ளஸ் தேவானந்தா மிகவும் தனித்துவமான ஒரு ஆளுமையை கொண்டவர் என்பதில் மாற்று கருத்து இடமே கிடையாது. கடந்த காலங்களில் புலிகளை எதிர்ப்பது டக்ளஸ் அதிக அளவு தன்னை நிலைநிறுத்தி காட்டினார். அந்த நாட்களில் புலிகள் இலங்கை தமிழர்களின் ஒரே பிரதிநிதி என்று கூறிக்கொண்டனர். மேலும் புலிகளை எதிர்த்து போராடுவதில் EPDP ஒரே மாற்றாக முன்னிறுத்தி டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் எதிர்கொண்டார் என்பதும் ஒரு கதைதான். டக்ளஸ் தனது துணிச்சலான நிலைப்பாட்டுக்கு அதிக விலை கொடுக்க வேண்டியிருந்தது. புலிகள் அவரது சொந்த சகோதரர் உட்பட ஏராளமான தோழர்களையும் போராளிகளையும் கொண்டு குவித்தனர். மேலும் அவரை கொலை செய்ய பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. புலிகளால் பலமுறை படுகொலை முயற்சிகள் இருந்து தப்பிய ஒரே நபர் தேவானந்தா மட்டுமே. கொழும்பு 5 உள்ள அவரது வீட்டின் மீது முழு அளவிலான SMGகள், கையெறி குண்டுகள் மற்றும் RPGகளால் தாக்குதல் செய்தனர். களுத்துறை சிறையில் புலிகளின் கைதிகளால் நடத்தப்பட்ட கொடூரமான தாக்குதல் மற்றும் கொழும்பு 3 உள்ள அவரது அமைச்சகத்தில் பெண் தற்கொலை குண்டுசாரிகள் 2 முயற்சிகள் ஆகியவை இதில் அடங்கும். தேவானந்தாவின் அதிகாரத்துக்கும் பதவிக்கும் எழுச்சி என்பது ஒரு அவ்வளவு சுலபமாக இதை அவர் அடையவில்லை என்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது. அவரது குடும்பம் சுன்னாகத்தை சேர்ந்தது. ஆனால் பின்னர் யாழ்ப்பாண நகரத்தில் உள்ள அதிகாடிக்கு குடிபெயர்ந்த தேவானந்தாவின் தந்தை வழி மாமா நன்கு அறியப்பட்ட தொழிற்சங்கவாதியாம் மற்றும் ஆர்வலர் KC நித்யானந்தா ஆவாராம். கொழும்பு 6 உள்ள வெள்ளவத்தையில் உள்ள 17 நம்பர் பிரான்சிஸ் சாலையில் உள்ள நித்யானந்தாவுடன் தேவானந்தா பல ஆண்டுகள் கழித்திருக்கின்றாராம், வாழ்ந்திருக்கின்றாராம். அப்போது கொழும்பு இந்து கல்லூரியில் படித்த தேவானந்தாவை இளங்கலை நித்யானந்தா கிட்டத்தட்ட தத்தெடுத்த பொருள் அவரை நெறிப்படுத்தி இருப்பதாக ஒரு தகவல் கசிந்திருக்கின்றது. முன்னதாக அவர் யாழ்ப்பாண மத்திய கல்லூரியில் படித்தார். தேவானந்தா கல்வியில் பெரிய பிரகாசம் இல்லாதவர் என்றாலும் அவரது மாமாவிடமிருந்து அடிப்படை அரசியலை கற்றுக்கொண்டார் என்றும், பின்னர் தேவானந்தா நித்யானந்தாவின் பெயரையும் அவரது பெயரான டக்ளஸ் என்ற போர்க்குணமிக்க இயக்கத்தில் தனது அதிகாரப்பூர்வ பெயரான டக்ளஸ் 2ஐயும் தனது அதிகாரப்பூர்வமாக பெயரின் ஒரு பகுதியாக சேர்த்தார் என்றும் இங்கு சொல்லப்படுகின்றது. 1970ஆம் ஆண்டுகளில் தமிழர்களுக்கு அரசியல் கொந்தளிப்பான காலமாக இருந்தது.
பழைய இடதுசாரிகள் இலங்கை சுதந்திர கட்சியுடன் அரசியல் கூட்டுறவின் காரணமாக அதன் பளபளப்பை இழந்தனர். நித்யானந்தா போன்ற இடதுசாரி பெருமர்கள் தமிழ் தேசியவாதியாக உருமாறினர். தமிழ் இளைஞர்களும் தீவிரமாக்கப்பட்டனர். பிரிவினை மற்றும் அதை அடைவதற்கான ஆயுத போராட்டம் இளைஞர்களின் நம்பிக்கையாக அப்போது அமைந்தது. டாக்டர் தேவானந்தாவும் இந்த யோசனைகளுக்கு விதிவிலக்கு அல்ல. அவர் ஈழ புரட்சிகர மாணவர் அமைப்பில் ஈரோஸ், இது ஒரு மாணவர் அமைப்பு, கொஞ்சம் நல்ல அமைப்பு என்றும் நாங்கள் கண்டிருக்கிறோம், ஈரோஸில் சேர்ந்தார். மேலும் அவரது முன்னாள் வழிகாட்டியான எலியட் தம்பி ரத்ன சபாபதிக்கு நன்றியும் தெரிவித்தாராம். லெபனானுக்கு சென்று பலஸ்தீனியர்களிடம் PLOவின் ராணுவ பயிற்சி பெற்றிருக்கின்றார். அப்போது தேவானந்தா டக்ளஸ் என்ற பெயரை பெற்றார். மத்திய கிழக்கிலிருந்து திரும்பிய பிறகு தேவானந்தா பத்மநாபா மற்றும் பிறருடன் சேர்ந்து ஈரோஸில் இருந்து விரிந்து அதன் ஒரு பகுதியாக மாணவர் சங்கம் GUGUIS உருவாக்கினார். அதை தொடர்ந்து ஈழ மக்கள் புரட்சிகர EPRLF என்று உருவாக்கினார். அதாவது சரியாக சொல்ல போனால் இவர் ஒரு ராணுவ தளபதியாகத்தான் வடக்கில் இவர் கோல் வச்சு இருக்கின்றார் டாக்டர் தேவானந்தா அவர்கள். இவர் லெபனான் பலஸ்தீன் யாசிர் அரஃபாத் PLO பலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன்ல பயிற்சி பெற்றிருக்கின்றார் மற்றும் இந்திய ராணுவத்திடமும் பயிற்சி பெற்றிருக்கின்றார் டாக்டர் தேவானந்தா. ஆக மிகப்பெரிய ராணுவ தளபதியாக வளைகுடாவில் 2 நாடுகளிலும் அண்டை நாடான இந்தியாவிலும் பயிற்சி பெற்ற மிகப்பெரிய ஒரு போராளி. கிட்டத்தட்ட தலைவரை விட அதிகமான பயிற்சி பெற்றவர். தலைவர் இந்தியாவுக்குள்ளான பயிற்சி பெற்றிருக்கிறார். இவர் லெபனான் PLO மிகப்பெரிய பயிற்சிகள். அது அந்த அளவிலாம் இவர் அதிகமாக தப்பியதுக்கு ஒரு காரணம், இவர் லெபனான்லையும் ஒரு வருடம் பலஸ்தீன்லையும் 6 மாதம் வாழ்ந்ததாக ஒரு தகவல். அதனால்தான் இவருக்கு இந்த முஸ்லிம்கள் வேறு ஒரு விரோதமாக ஒரு சம்பவம் கூட செஞ்சில்லை. ஏனெனில் அந்த வாழ்ந்த காலங்களில் முஸ்லிம்கள் அடிப்படை பேசிய கொஞ்சம் பார்த்திருப்பார். இவர் ஒரு இனவாதி அல்ல. நாங்க மீண்டும் சொல்றேன், அமன் மச்சம் கிடையாது. டாக்டர் தேவானந்தா அவர்கள் இனவாதியே கிடையாது. அவர்கிட்ட அந்த இனவாதம் கிடையாது. யார் உதவி நாடி போனாலும் செய்யும் ஒரு குணம் கொண்டவர் என்றும் சொல்லப்படுகிறது. மீண்டும் மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.